லவ்வுக்கும் பொசசிவ்னஸ்க்கும் ஆக்சுவலாக சம்மந்தம் கிடையாது. பொசசிவ்னஸ் கண்ட்ரோலாக மாறறதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. ப்ரைவசி அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஹெல்தி லவ்ல பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு 5 to 6 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் அட்லீஸ்ட் 2 times அவங்களோட பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்லி டாக்ஸிக் அப்படிங்கிறது என்னன்னா, லவ்க்காக என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாங்கிறத நார்மலைஸ் பண்ணிட்டு, ஹெல்தியான லவ்னா என்ன ஃபர்ஸ்ட், அதே மாதிரி ஹெல்தியா லவ் வச்சுக்கணும்னா எந்த மாதிரி பவுண்டரிஸ்லாம் இருக்கும்? ஹெல்தியான ஒரு லவ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்க குழந்தைங்க யூஸ்ஃபுல்லாகவும் ஆக்டிவாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நியூரோஸ்பார்க் சம்மர் கேம்பை என்ரோல் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ இங்கே பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டாபிக், அதாவது லவ். ஒரு சில பேர் சொல்லுவீங்க, தம்பி நல்லா மொட்டை சிங்கிள்ப்பா, லவ்வே பிடிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் லவ் பண்ணுவீங்க, அப்படின்னா லவ் பண்ணப்படுவீங்க. ஸோ இது மாதிரி லவ்ல வர பிரச்சனைகள், லவ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், லவ் வந்து எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, எப்படி அன்ஹெல்தியாக இருக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி டீட்டெயிலாக பேச நம்ம கூட கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் மிருதுலா இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் முரளி. எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் மேம், லவ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்று இல்லையா? ஒரு சில பேர் வந்து நல்லா மேனேஜ் பண்றாங்க, ஒரு சில பேர் வந்து ரொம்ப ப்ரெஷராக எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி வந்து ஹெல்தியான லவ்னா என்ன ஃபர்ஸ்ட், அதே மாதிரி ஹெல்தியா லவ் வச்சுக்கணும்னா எந்த மாதிரி பவுண்டரிஸ்லாம் இருக்கணும்? ஐம் ஸோ கிளாட் தட் நம்ம லவ்வை வந்துட்டு ஹெல்தி அன்ஹெல்திங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்காவது இப்போ நம்ம வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் லவ்க்காக என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாங்கிறத நார்மலைஸ் பண்ணிட்டு, இப்போ ஐ திங்க் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் வில் கம் டு திஸ் கிளாரிட்டி. ஹெல்தியும் இருக்கு, அன்ஹெல்தியும் இருக்கு. நமக்கு அன்ஹெல்தி வேண்டாம், நம்ம ஹெல்தியா எப்படி மாத்திக்கிறதுங்கிற அந்த ஒரு உத்வேகத்துக்கு வருவாங்க. ஸோ ஹெல்த்தியான ஒரு லவ் அப்படிங்கிறது என்னன்னா, a love that gives you a lot of freedom, place where you are respected and there's respect unasked. என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு கேட்டு வர்றது கிடையாது. இட் வில் பி தேர். உங்களோட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கும், அண்ட் மியூச்சுவலான ஒரு growth இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஹெல்த்தி லவ்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், ஹெல்த்தி லவ்னா அப்போ பிரச்சனையே வராதா, சிரிச்சிட்டே இருக்கிறதான்னு கேட்டால் அப்சல்யூட்லி நாட். ஹெல்தி லவ்லையும் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ், கான்ஃப்ளிக்ஸ் நிறைய வரும். ஸோ ஒன் திங், ஹெல்தி லவ்ல பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம், உனக்கு இது கஷ்டமாக இருக்கா, நான் இதை உனக்காக பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு நெகோசியேஷன் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸில் தான் ஹெல்தியான லவ் இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை வருமானா கண்டிப்பாக பிரச்சனையும் வரும். ஓகே, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயோ இல்லை பாய் ஃப்ரெண்ட் மேலேயோ வந்து பொசசிவாக இருப்பாங்க. அது அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, இது கேரா இல்லை லவ்வா இல்லை வந்து கண்ட்ரோலிங் பிஹேவியரா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி பதில் சொல்லலாம்? ரொம்ப நல்ல கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப், பொசசிவ்னஸ் கண்ட்ரோலாக மாறறதுக்கான 100% சான்சஸ் இருக்குது. எனி ரிலேஷன்ஷிப் இது வந்து அன்னோட்டிஸ்டாக அன்அட்ரஸ்டாக விட்டுடுறாங்க அப்படின்னா பொசசிவ்னஸ் ஒரு நாள் கண்ட்ரோலாக மாறிடும். லவ்வுக்கும் பொசசிவ்னஸ்க்கும் ஆக்சுவலாக சம்மந்தம் கிடையாது. எதனாலனா, நம்ம வந்து இந்த புத்தரோட கோட் மாதிரி தான், இஃப் யூ லவ் சம்திங் லெட் இட் கோ. நம்ம அந்த லெட் கோ பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். நம்ம பார்ட்னருக்கு நம்மளை விட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்மளால விட முடியும். அதுதான் வந்து ஆக்சுவல் லவ், அன்கண்டிஷனல், ஆல் தட் மேஜிக்கல் லவ் பீப்புள் டாக் அபவுட். ஓகேங்களா? அண்ட் இப்போ பொசசிவ்னஸ் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, லவ் தாண்டி இமோஷனல் அட்டாச்மெண்ட் தான் இருக்குது. அட்டாச்மெண்ட் வேற, லவ் வேற. நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம் அட்டாச்மெண்ட். இவங்க கிட்ட நம்ம நாள் கணக்காக பேசவே இல்லை, மணிக்கணக்காக பேசவே இல்லை, ஆனாலும் அவங்க மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, நான் பிளான் பண்ணுறேன், சேர்ந்து இருக்கக்கூடிய டைமில் அது ரொம்ப பாசிட்டிவாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல லவ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு க்ரோத்துக்கு அங்கே ஸ்கோப் இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க கூட வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னமே பண்ணலாம்? அகெயின் இது வந்து ஒரு லெவல் ஆஃப் டிபெண்டன்சி நமக்கு பார்ட்னர் மேலே கிரியேட் ஆயிடுச்சுன்னா இதான் நம்ம பண்ணுவோம். நமக்கு தப்பா முடியுது, ஒரு நமக்கு சில விஷயம் அன்ஜஸ்டாக போனாலுமே we will try to stay in the relationship. அது வந்து டிபெண்டன்சி அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்பர் 1. அண்ட் லவ் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட கான்ஃபிடென்ஸை அது பூஸ்ட் தான் பண்ணுமே தவிர அது உடைக்காது.
ஸோ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் அந்த இடத்துல வந்து கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறது தான் லவ்வோட ஒரு பியூட்டிஃபுல் எபிலிட்டி. ஓகேங்களா? நம்ம கான்ஃபிடென்ஸ் அது பிரேக் பண்ணுதுன்னா இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் திங்கிங் தட் நம்ம கான்ஃபிடென்ஸும் போய் நம்ம ஏன் இன்னும் இவங்களோட இருக்கோம், எதனால, வாட் இஸ் மேக்கிங் மீ ஸ்டே இன் திஸ் ரிலேஷன்ஷிப்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இதுவே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஒருத்தவங்க அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துவாங்க, ஒருத்தவங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அது இன்னும் பக்கம் செம்மையாக ஹர்ட் ஆவாங்க இல்லையா? அப்போ அவங்க நினைக்கிற விஷயம் இது உண்மையே லவ் தானா இல்லை சும்மா இன்ஃபேக்ஷன் சுற்றிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மையே லவ்வா இல்லை எப்படி? அது ஸ்பேஸுங்கிறது அகெயின் இது சொல்லப்படாத ஒரு தேவை இன் அ ரிலேஷன்ஷிப். இப்போல்லாம் வந்துட்டு ஃபிசிக்கல் இன்டிமெசி கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த ஒரு ஸ்பேஸ், மென்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. உங்கள் பார்ட்னருக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறது தான் ஆக்சுவல் லவ்னால நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஃபைன், டேக் யூர் டைம், வென் எவர் யூ ஆர் ரெடி, கெட் பேக் டு மீ அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்சுவல் ஹெல்தி லவ். இதை தாண்டி அவங்க ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்கன்னும் போது எனக்குள்ள அது ஒரு ஆங்ஷியஸ்னஸை கிரியேட் பண்ணுது. நான் ரொம்ப படப்படன்னு ஆகுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை என்கிட்ட இருக்கலாம். ஸோ ஐ ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். எதனால இது வந்து என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்னால இருந்திருக்கலாம், ஒரு ஃபேமிலினால இருந்திருக்கலாம், நிறைய ரீசன்ஸ் இருக்கு, ஆர் என் பார்ட்னர் மேலே இருக்க சந்தேகமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ஹெல்தியான லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணல. அகேன் அதுவும் ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் பேசிஸில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்கள் டவுட் என்ன வருதுன்னா, கப்புள்ஸ்குள்ள ப்ரைவசி தேவையில்லையா மேம்? என்ன மாதிரி பிரைவசி நீங்க கேக்குறீங்க? இப்போ நார்மலாவே சொல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் யூஸ் பண்றதுல இருந்து ஃபுட் பிரைவசில இருந்து பர்சனல் பிரைவசி நிறைய பிரைவசி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணவே மாட்டாங்க. ஆக்சுவலாக சொல்ல வருவாங்க, இது சாப்பிடலாம்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போ அதுல ஒருத்தவங்க ஹர்ட் ஆவாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஃபுட் பிரைவசின்னு ஒன்று இருக்கு, ஃபோன் பிரைவசின்னு இருக்கு. நான் எப்படி கேட்கறேன், ஜெனரலா பிரைவசின்னு தேவையா இல்லை எந்த மாதிரி பிரைவசி மட்டும் தேவையில்லை? கண்டிப்பா தேவை. ஏன்னா அந்த பிரைவசி அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகே, அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் நான் என்னோடது நான் தனியாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கும் சில உரிமைகள் இருக்குது. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நான் என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், நான் ஆசைப்படுறதுக்கு அங்கே எனக்கு ஒரு இடம் இருக்கணும். அந்த இடம் தான் வந்துட்டு ரெஸ்பெக்டாக மாறுது. ஸோ ப்ரைவசி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாட்ஸ், என்னோட ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இருந்தாலுமே வந்து நான் உன்னை ரொம்ப உயிர்க்கூட லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க லவ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது அவங்களோட பர்சனல் அப்படி விட்டுடலாம். நம்ம தாட்ஸ் வரைக்கும் அவங்க இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டி அங்கே எங்கே போகுது? இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருந்து இங்கே கிளம்பி வரணும்னு நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். அதை இன்னொருத்தவங்க வந்து இல்லை நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நான் ஏன் இங்கே வரணும்னு நினைக்கிறேன், நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், இட் டோட்டலி பிலாங்ஸ் டு மை ஐடென்டிட்டி. ஸோ அதை பண்ணணுமா வேண்டாமாங்கிறது என்னோட முடிவு. ஸோ இவங்க சொல்கிறாங்கன்றதுனால நான் விட்டு கொடுக்குறேன்னா அந்த இடத்துல எனக்கே நான் மரியாதை கொடுத்துக்கல, செல்ஃப் ரெஸ்பெக்டை நானே விட்டுட்டு தான் போகிற மாதிரி ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா வேண்டாமாங்கிறத டெசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். அது ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, காதலிச்ச பொண்ணே வந்து ஒருத்தவங்க வந்து கத்தியால் குத்திருக்காங்க. இது மாதிரி இருக்கிறவங்க மேம் என்ன மேம் சொல்ல வரீங்க நீங்கள்? கத்தியால குத்துறதா இருக்கட்டும், பார்ட்னரை குத்துறதா இருக்கட்டும், இல்லை தன்னைத்தானே நான் வந்து ஹர்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா முதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, they need psychological help, நம்பர் 1. நம்பர் 2, இது வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. ஓகே, அந்த பொண்ணோ பையனோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம், நமக்கு பிடிக்காத விஷயங்களை அவங்க செஞ்சிருக்கலாம். தப்புன்னா நமக்கு பிடிக்காத விஷயங்களை அவங்க செஞ்சிருக்கலாம். அதை பத்தி பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி இந்த பர்சனுக்கு இல்லை. அவங்க அப்படியே அவங்களோட இமோஷன்ஸ்னால ஆக்ட் அவுட் ஆகிறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். தட் இஸ் நாட் ஹெல்தி. ஈவன் ஆஸ் அ நார்மல் இண்டிவிஜுவல் டு பி லைக் என்ன சொல்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. சாதாரணமா நீங்க பாட்டுக்கு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தாலுமே நம்ம இமோஷன்ஸ்க்கான ஒரு ரெகுலேஷன், ஒரு கண்ட்ரோல் தேவைப்படுது. நம்ம போய் பிரின்சிபல் முன்னாடி கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். என்னதான் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள பேசிப்போம், வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவோம். அவங்க முன்னாடி நம்மளால பேசவே முடியாது. அதுதான் ரெகுலேஷன். அந்த இடத்துல அவர் என்னை எவ்வளோ உன்னோட ஃபியூச்சரே இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா கூட நான் அமைதியாக தான் கேட்டுட்டு தான் வருவேன். தட் இஸ் ரெகுலேஷன். இப்போ அந்த இடத்துல ஒருத்தவங்க ஆக்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரெகுலேஷன் இல்லை. ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் தான் நீங்க கேட்குற இந்த வயலன்ஸ் எல்லாமே. அவங்களுக்கான அந்த ஒரு எப்படி அவங்கள கண்டக்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி லவ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வயலன்ஸ் வரும்போது தே திங்க் தட் தே ஓன் த பார்ட்னர். ஓகே, இவங்க வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி, ஓகே நான் என்னோடது,
இட்ஸ் மைண்டுங்கிறது இட்ஸ் நாட் இன் அ வெரி மேஜிக்கல் மைண்ட் கிடையாது, இந்த கண்ட்ரோலிங் மைண்ட் தான். யூ பீங் மைண்ட் ஹவு டேர் யூ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆங்கர் அவங்க வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, விச் இஸ் நாட் ரியலி ஹெல்தி. அண்ட் செல்ஃபாக ஹர்ட் பண்ணிக்கிட்டாலுமே இதே தான். They have so much anger in them. They don't know how to take help. They don't know how to manage this. And ஒரு complete dependency. The thing is, லவ்ங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க இருந்துட்டாங்கன்னா நான் வின் பண்ணிடுவேன், அவ்வளோதான். அவங்க இருக்காங்க என் கூடனா அப்போதான் நான் வந்துட்டு நார்மலாக இருக்கேன்னு அர்த்தம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னா நான் தான் பிரச்சனையான ஒரு பர்சனாக தெரிய ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்னால் அதை தாங்கிக்க முடியாதுன்றதுனால தான் இந்த சூசைட் த்ரெட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் லவ் பண்ணுவாங்க மேம், சடனாக வந்து யாராச்சும் ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க, அது என்ன காரணமே தெரியாமல் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க, அவங்க எப்படி மேம் ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, நம்பர் 1 இது எதனால் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன், ஸோ தட் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இதை அட்ரஸ் பண்ண முடியும். ஒரு 5 to 6 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் அட்லீஸ்ட் 2 times அவங்களோட பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற ஆரம்பிக்கும். ஓகே, 2 பேருக்குமே 2 இண்டிவிஜுவலுக்குமே இது நடக்கும். விமெனுக்கு இது ரொம்ப ஃபாஸ்டராகவே நடக்கும், மென்னுக்கு இது ரொம்ப ஸ்லோவராக நடக்கும். மென்னுக்கு வந்துட்டு ஒரு டிகேட் கணக்கில் தான் அவங்களோட சேஞ்சஸ் நடக்கும். 20 வயசுல ஒரு மாதிரி இருப்பாங்க, திருப்பி 30 வயசு 40 வயசு 50 வயசு இந்த மாதிரி தான் ஆவாங்க. விமெனுக்கு எப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனோ இல்லை ஒரு சிக்னிஃபிகண்ட் திங் லைஃப்பில் நடக்கும்போது அவங்களோட கேரக்டர்ஸ் மாறும். லைக் பியூபர்ட்டி, லைக் மேரேஜ், லைக் வின்னிங் அ ட்ராஃபி ஆர் சம்திங். இந்த மாதிரியான ஒரு சிக்னிஃபிகண்ட் டைம்ஸில் அவங்களோட கேரக்டர்ஸ் மாற ஆரம்பிக்கும். ஸோ எங்கே மிஸ் அவுட் ஆகுதுன்னா, ஒருத்தங்க க்ரோ ஆகிட்டே இருக்காங்க, சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு அது தெரியவும் இல்லை, அதை அட்ரஸும் பண்ண முடியல, அதை மேட்சும் பண்ண முடியல. இந்த மேஜர் மிஸ் மேட்ச்னால தான் பிரியறதுக்கு முற்படுறாங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் டைமில் வந்து இவங்களுக்கு வேறு வேறு ட்ரீம்ஸ் இருந்திருக்கலாம், கோல்ஸ் இருந்திருக்கலாம். அது ஒரு 5 to 6 years அந்த கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் மாறும். சென்னையிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, இப்போ வந்து இல்லை நான் அப்ராட் போகணும்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அது இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும், இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்ட்டு இருக்கும். அது என்ன காரணங்கள்னால வேணாலும் இந்த சேஞ்ச், இந்த க்ரோத் அவங்களுக்கு நடக்கலாம். அதை பற்றின ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் போகிறதுனால தான் பிரேக்கப்பில் போய் முடியறது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது மாதிரி இந்த டாக்ஸிக் ஏதாச்சும் இருக்கா மேம்? கண்டிப்பாக. டாக்ஸிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அகைன் மூவிஸில் நம்ம நிறைய விஷயங்கள் டாக்ஸிக்னு கேள்விப்பட்டு, டாக்ஸிக் வந்து இன்டர்நெட்ஸ் ஃபேவரட் வேர்டாக இருக்கு. இந்த லவர் படத்துலலாம் பார்த்தோம்னா அப்படியே நம்ம முத்திரையே கொடுத்துட்டோம், மணிகண்டன் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான அப்படின்ட்டு. ஹிஸ் பிஹேவியர் வாஸ் டாக்ஸிக் டு திவ்யா. அவரை மாதிரியே இன்னொரு கேரக்டர் அங்கே வச்சிருந்தோம்னா உங்களுக்கு அதுக்கு டாக்ஸிக்காகவே இருந்திருக்காது. தே போத் வுட் ஹவ் ஹேட் அ கிரேட் டைம் டுகெதர். இன்ஃபேக்ட் இது நம்ம யோசிக்கிறதே இல்லை, அது அப்படியே வி கெட் கேரிட் அவே திங்கிங் தட் ஒன் பர்சன் இஸ் டாக்ஸிக்னு, இல்லையா? ஸோ பேசிக்லி டாக்ஸிக் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் சில நீட்ஸ் இருக்கும், என் பார்ட்னருக்கு ரிலேஷன்ஷிப்பில் சில நீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த நீட்ஸ் ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் ஆகாமல் போகிறதுனால டாக்ஸிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஓவராக ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அதாவது சந்தோஷ் சுப்ரமணியம்ல சொல்கிற மாதிரி, நான் கல்கண்டு கேட்டால் அமெரிக்காலேருந்து சாக்லேட்ஸ், அந்த ரேஞ்சில் ஓவர் ஃபில் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அதனால தான் அது டாக்ஸிக்காக மாறுது. டாக்ஸிக் அப்படிங்கிறது என்னென்னா, இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று இல்லாமலே போகிறது, இல்லை ஓவராக இருக்குது. இதுதான் டாக்ஸிக். இது ரெண்டுத்துக்கும் ஒரு நடுநிலையாக இருக்கிறது தான் எனக்கு இவ்வளோதான் தேவை, எனக்கு இதுதான் தேவைன்னு என் பார்ட்னர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதும். இது இருந்துச்சுன்னா கரெக்டாக போகும் ரிலேஷன்ஷிப். ஆனால் இது மாதிரி இது ரொம்ப கஷ்டம் தானே மேம்? டாக்ஸிக்காக எஸ், கஷ்டம் தான், டெஃபினெட்லி கஷ்டம். அது அந்த கஷ்டத்தை எவ்வளோ நேரம் நம்ம தாங்கிக்கிறோன்றது ஒன்று இருக்குல்ல. இந்த ஒரு குட்டி பாட்டில் தண்ணி உங்கள் கையில் நான் அப்போ பிடிக்க சொன்னேன்னா நீங்கள் பிடிப்பீங்க, 1 minute பிடிப்பீங்க, 5 minutes பிடிப்பீங்க, 1 hour பிடிக்க முடியுமா? கஷ்டம் தான். 20 minutes மேலேயே உங்களுக்கு என் மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். பட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் த்ரைவ் ஆகிறதே வந்து என்னென்னா அந்த லாஞ்சிவிட்டியில் தான். விடவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் அந்த ஸ்பேஸில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் ஓப்பன் கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ரீசென்ட்லி ஒர்க்ட் வித் ஒரு கப்பிள். அவங்களுக்கு வந்து பெக்யூலியரான ஒரு ப்ராப்ளம். எப்படின்னா, த கேர்ள் ஃப்ரெண்ட் சீம்ஸ் டு டேக் ஃபீட்பேக். ஏதாவது ஒரு டேட் போயிட்டு வந்தாங்கன்னா எப்படி இருந்துச்சு, என்னாச்சு, ஹவு டிட் யூ ஃபீல் அப்படின்ட்டுலாம் இவங்க கேட்டிருக்காங்க. பேசிக்லி ஷீ இஸ் சீக்கிங் ஃபார் அந்த ஒரு வேலிடேஷன், ரீஅஷூரன்ஸ். எப்படி போச்சு, நீ ஜாலியாக இருந்தியா, உனக்கு என்ன பிடிச்சதா, என் கூட டைம் பிடிச்சதா, இதெல்லாம் தான் திஸ் இஸ் த பிளேஸ் ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம். நம்ம பாய் ஃப்ரெண்ட் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நான் இன்னும் ஹோட்டலாக ரிவ்யூ கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஷீ வாஸ் நாட் ஓகே, ஷி வாஸ் க்ரையிங் அண்ட் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தெரியும். பட் அவங்க தேவை அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் வேற, இங்கே வந்த ஒரு விஷயம் வேற.
இந்த இடத்துல அவங்க பேச வேண்டியது, ஓ நீ இதனால தான் கேட்டிருக்கியா, இல்ல சூப்பரா போச்சு, செம்மையா போச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரி போச்சு டே, அவ்வளவுதான். ஆல் தட் ஷி வாண்டட் இஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போச்சு இன்னைக்கு டே. ஆனா அது அவரை சொல்லாததுனால, பிளஸ் இது என்ன ரெவ்யூவா போ அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு என்ன பயம்னா, இதே மாதிரி எல்லா நாளும் கேட்டுட்டே இருந்தா men tend to slide from this. அந்த ஒரு எவ்ரிடே எப்படி போச்சுங்கிற அந்த ஒரு ஃபீட்பேக் எல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம் பெருசா. ஐ மீன் வித் ரிகார்ட்ஸ் டு மென். விமென்க்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ டாக், யூ ஷுட் டாக். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ லவ்னா என்னது மேம்? நான் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுறதா ஒருத்தவங்களுக்காக, இல்லை கம்ப்ளீட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலசாஃபிக்கலாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். லவ் ஒரு அன்புங்கிற அந்த ஒரு விஷயத்த கொடுக்குற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வராது. இது வந்து ஒரு ஜென்ரல் அட்வைஸ். இதோட ஒரு சைக்கலாஜிக்கல் டேக்ல நான் சொல்லணும்னா, லவ் ஒரு அன்பு அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு பெரிய ஈக்குவேஷன். ஓகே, மேத் மாதிரி இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட்ஸ் லைக் செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த மியூச்சுவல் க்ரோத், டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ், ஒரு அமௌண்ட் ஆஃப் அன்கண்டிஷனாலிட்டி, இது எல்லாமே சேர்றது தான் லவ். இது ஒன்று மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா கூட அங்கங்கே ப்ராப்ளம்ஸ் வரும். இதனால தான் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பற்றி பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஒரு லாங் லாஸ்டிங் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்க முடியும். அதே மாதிரி இப்போ அன்புனா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுறதா, இல்லை கம்ப்ளீட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா மேம்? சேஞ்ச் அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். க்ரோத், இந்த இடத்துல இருந்து நான் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகுறேன் அப்படிங்கிறது ரெண்டு பார்ட்னருக்கும் இருக்கு அப்படின்னா இட்ஸ் குட் டு கோ. அந்த ஒரு சேஞ்சை நம்ம கண்டிப்பாக வெல்கம் பண்ணலாம். அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னு வரும்போது எந்த சுச்சுவேஷனில் என்ன பேசிஸில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்கள ஒரு டோட்டலான ஒரு பர்சனாக அவங்களோட ஃப்ளாஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணுறது தான் ஐடியலி இட் இஸ் பாசிபிள். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சிலரோட வேல்யூ சிஸ்டம்ஸ் மேட்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் டீ டோட்டலராக இருக்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை இவங்களுக்கு அட்லீஸ்ட் 1 or 2 ஹேபிட்ஸ் இருந்திருக்கணும்னு நினைக்கிறது, இல்லை ட்ராவலராக இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், சில லிஸ்ட் ஆஃப் இது வச்சுருப்பாங்க. அவங்க பார்ட்னர் அது மாதிரி இருக்க மாட்டாங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துக்கிட்டு, இல்லை நீ இதெல்லாமும் பண்ணணும், நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்த பார்ட்னர் ஓப்பனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், நைஸ். இது வந்து ஒரு பேக்கேஜ் டீல் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இல்லை எனக்கு கஷ்டம், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த இல்லைங்கிறத ஏற்றுக்கிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்கணும். போஸ்ட் த கம்யூனிகேஷன். சில விஷயங்கள் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, நீ இதெல்லாம் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இல்லைடா என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஓ அப்படியா, சரி ஓகே, அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதாவது லவ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் முரளி, தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.